Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜில த பிஸ்டல், மெகாஸ்பராஞ்சியம், எம்ப்ரியோ சாக் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைனீஷியம்னா என்ன அண்ட் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம் பற்றி பார்த்தோம். ஆண்ட்ரீஷியம்ன்றது மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். ஸோ அதில் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னா என்ன அண்ட் போலன் கிரெயின்னா என்ன அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பெக்டட் நீட் எம்சிக்யூ இதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கைனீஷியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ரீஷியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ண நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைனீஷியம் அப்படின்றது ஃப்ளவரோட ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் தான் பார்த்தீங்கன்னா கைனீஷியம். அண்ட் இந்த கைனீஷியமில் சிங்கிள் பிஸ்டல் இருக்கலாம் அண்ட் மோர் தென் ஒன் பிஸ்டலும் இருக்கலாம். ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் என்ன அப்படின்ற பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பற்றி பார்ப்போம். இப்போ என்னோட கைனீஷியமில் ஒரு கார்பல் இருக்கு அப்படின்னா அதை நம்ம மோனோகார்பலரி அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கார்பல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து மோனோகார்பலரி அப்படின்னும், அதுவே ஒரு பிஸ்டலை விட அதிகமாக இருந்ததுன்னா அதை மல்டி கார்பலரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு பிஸ்டல் இருந்ததுன்னா அது மோனோ கார்பலரி. மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோனோ கார்பலரி. அதுவே மோர் தென் ஒன் அப்படின்னா இட் இஸ் மல்டி, அதிகமா இருக்கும் இல்லையா, அதை மல்டி கார்பலரி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பிஸ்டல்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னா சிங்கார்பஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ மோர் தென் ஒன் பிஸ்டல்னா மல்டி கார்பலரி. அந்த மோர் தென் ஒன் பிஸ்டல் தனித்தனியா இல்லாம எல்லாமே சேர்ந்து கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா அத சின்கார்பஸ் அப்படின்னும், அப்படி கம்பைன் ஆகாம இருக்குன்னா அத அப்போகார்பஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்டான நீட் எம்சிக்யூ. அண்ட் ஒவ்வொரு பிஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி இந்த மூணுத்தையும் சேர்ந்து நம்ம சொல்றது தான் பிஸ்டல். ஓகே, ஸோ இது ஒரு பிஸ்டலா இருந்தா அது மோனோகார்பலரி, ஒன்றை விட அதிகமா இருந்தா அது மல்டி கார்பலரி. இந்த மல்டி கார்பலரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது சிங்கார்பஸ். அதுவே தனித்தனியா இருந்ததுன்னா அது அப்போகார்பஸ். ஓகே, இப்போ ஸ்டிக்மானா என்ன, ஸ்டைல்னா என்ன, ஓவரினா என்னன்றதை பார்ப்போம். ஸ்டிக்மா அப்படின்றது போலன் கிரெயின்ஸோட லேண்டிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட ஸ்டிக்மா. அதாவது இப்போ நம்ம ஹைபிஸ்கஸோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் டைசெக்ட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பாட்னியில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த டைசெக்ஷன் ஆஃப் அ ஹைபிஸ்கஸ். அதில் நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். இந்த ஸ்டிக்மாவில் தான் எல்லா போலன் கிரெயின்ஸுமே எனக்கு அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டைல். ஸ்டைல் அப்படின்றது ஸ்டிக்மாக்கு அப்புறமா ரொம்ப நீளமா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறது தான் என்னோட ஸ்டைல். அதாவது இதுதான் என்னோட ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மால தான் என்னோட போலன் கிரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ஸ்டிக்மாக்கு கீழே வந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஓவரி. ஓவரின்றது பிஸ்டல்ல ரொம்ப கீழே ஒரு வீங்கன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும். அதாவது இந்த பார்ட், இதுதான் நம்ம ஓவரி அப்படின்னு சொல்றோம். அண்ட் தலாமஸ்னா என்னன்றதை நான் முன்னாடி இருக்கிற வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், அதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஓவரிக்குள்ள தான் என்னோட ஓவேரியன் கேவிட்டி வந்து இருக்கு. அது ஓவரி ஓவியூல் பத்தி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த ஓவேரியன் கேவிட்டிக்குள்ள தான் என்னோட பிளசண்டாவும் இருக்கும். பிளசன்டேஷனா என்ன அப்படின்றத நம்ம 11th சிலபஸ்ல படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ்ல வந்து நீட் பயாலஜிலையும் நம்ம பார்க்கலாம். இந்த பிளசண்டால இருந்து தான் எனக்கு மெகாஸ்பொராஞ்சியா வந்து உருவாகுது. அந்த மெகாஸ்பொராஞ்சியாவே காமனா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓவரியில இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் வந்து ஒண்ணு ஒண்ணு மட்டும் இருக்கலாம், இல்ல அதிகமாவும் இருக்கலாம். ஒரு ஓவியூல் இருக்குன்னா அதோட எக்ஸாம்பிள் வந்து வீட், பேடி, மேங்கோ. அதுவே அதிகமா இருக்குன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பப்பாயா, வாட்டர்மெலன், ஆர்கிட்ஸ். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நீட் எம்சிக்யூ. இப்போ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டி டயக்ராம், அதாவது ஓவியூலோட டயக்ராமேட்டிக் வியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்த டாபிக்ல இந்த ஏ, பி அண்ட் சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸோட டைசெக்டட் செக்ஷன் வியூ. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பாட்னி கேட்டகரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வரும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மாவில் தான் என்னோட போலன் கிரெயின்ஸ் எல்லாமே லேண்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்டிக்மாக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் என்னோட ஸ்டைல். அண்ட் அந்த என்னோட பிஸ்டல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீங்கின மாதிரி இருக்கிற போர்ஷனை ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னோட ஹைபிஸ்கஸோட டைசெக்டட் வியூ. பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வெறும் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டாக இருக்கக்கூடிய கைனீஷியமை மட்டும் இதில் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகார்பலரி சின்கார்பஸ். மல்டிகார்பலரி அப்படின்றது ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்டலை மல்டிகார்பலரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சின்கார்பஸ் அப்படின்றது எல்லாமே, அதாவது ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி எல்லாமே ஃபியூஸ் ஆகி இருக்கிறத சின்கார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போர்ஷனை தான் சின்கார்பஸ் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகார்பலரி சின்கார்பஸ்க்கான எக்ஸாம்பிள். இதோட எக்ஸாம்பிள், அதாவது சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பவர். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிகார்பலரி தான், பட் அப்போகார்பஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகாம தனியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த சி டயக்ராம். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மிக்கேலியா தான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ். இது எல்லாமே ஃபியூஸ் ஆகி இல்லைனாலும் ஃப்ரீயாக இருக்கு, பட் எல்லாமே அதிகமாக இருக்கு. ஒரு கார்பலை விட அதிகமாக இருக்கக்கூடிய கார்பல்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதை மல்டி கார்பலரி அப்போ கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதில் நீட் எம்சிக்யூ அப்படின்றது எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மோனோ கார்பலரினா என்ன, மல்டி கார்பலரினா என்ன, செங் கார்பஸ்னா என்ன, அப்போ கார்பஸ்னா என்ன, ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரினா என்ன, ஓவேரியன் கேவிட்டியில் என்ன இருக்கு, பிளசண்டால என்ன வரும், அண்ட் ஒவியூல்ஸை வச்சு என்னெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு ஒவியூல் இருக்குன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதுவே அதிகமாக இருக்குன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.